ஹலோ. என்னங்க எலெக்ஷன் பற்றியா? பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஒரு எஜமா நாய் வளர்த்தானாமா. அந்த நாய்க்கு அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நாள் கழித்து ஒரு எலும்பு துண்டு போட்டிருக்கான். அந்த நாயும் உப்பா எலும்பு துண்டு கிடச்சிருச்சுரா சாமி அப்படின்ட்டு அந்த எலும்பை விடாமல் கடின்னு கடிக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தா அது ரத்தம் வருது எலும்புலேருந்து. அந்த நாய்க்கு வாவ் ரத்தம்லாம் வந்துருச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கடின்னு கடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா இன்னும் ரத்தம் நல்லா வருது. பா இதுக்கு மேலே என்னடா வேணும், நம்ம எஜமா தாண்டா வாழ்க்கை அப்படின்னு நினைக்குது. அப்புறம் கடைசியாக தான் பார்த்தா அந்த நாயோட வாயிலேருந்து ரத்தம் வந்துடுது. வாய் கிழிஞ்சு செத்து போச்சு. அதாங்க இந்த இப்பயும் நடக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து ஓட்டு போடுங்க, கரெக்டான ஆளை பார்த்து. ஓகே, கருத்து சொல்கிறாராமா. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 3 ஜென்ரேஷன் மக்கள் இருக்காங்க. பணக்காரன், மிடில் கிளாஸ், ஏழைன்னு சொல்லிட்டு. பணக்காரன் மிடில் கிளாஸ் தப்பிச்சுக்குவான், ஏழை என்னங்க பண்ணுவான். ஸோ யாருக்கு என்னன்னு கரெக்டாக பார்த்து ஓட்டு போடுவாங்க.